கேஜஸ் நகர் சார்பாக மாநாடு அடுத்து யார் சார் மனு கொடுக்கணுமா எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை எதுவும் சொல்லுங்க. வடக்கு பகுதியில் இருக்கின்ற 12 வார்டுகளில் 11 முறைகளை கேட்டிருந்தால் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து உங்கள் அனைவரும் கலந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற செயலாளர் வை பிரகாஷ் அவர்களுக்கு, உடல் வருகை புரிந்திருக்கின்ற மாநகராட்சியினுடைய துணை மேயர் ஆனந்தையா அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே மற்றும் பொது சுகாதார குழுவினுடைய தலைவரும் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினருமான மற்றும் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற நம்முடைய மண்டல குழு தலைவர் காந்திமதி கண்ணன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற எங்கள் இயக்கத்தினுடைய பொறியாளரினுடைய மாநில கோபிநாத் அவர்களே, முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்ராஜ் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் மோகன் பாபு அவர்களே, சிவபாலன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, இந்த பகுதியினுடைய வார்டு கழகத்தினுடைய செயலாளர், இந்த பகுதியினுடைய துணை செயலாளர் பிரகாஷ் அவர்களே மற்றும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சம்பத் அவர்களே, இங்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகள், கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற தலைவர்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய இந்த வார்டு சங்கத்தினுடைய நிர்வாகிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற வடிவேல் அவர்கள், வார்டு கழகத்தினுடைய செயலாளர் வடிவேல் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாகவே இன்றைக்கு உள்ளாரை சந்திக்க தயங்குகின்ற காலத்திலே இன்றைக்கு நாங்கள் அனைவரும் இணைந்து தைரியமாக பொதுமக்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் இந்த பல்வேறு பகுதிகளை இந்த பகுதியிலே செய்திருக்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு உங்களை நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். எங்களுக்கு மக்களை சந்திக்கிற எந்தவித பயமும் கிடையாது, எந்தவித அச்சமும் கிடையாது. ஒருவேளை நாங்கள் ஏதாவது எங்களை அறியாமல் செய்ய தவறி இருந்தால், செய்ய விட்டிருந்தால், அந்த பகுதியினுடைய பிரதிநிதிகளானாலும் சரி, இல்லை அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களானாலும் சரி, எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால் கண்டிப்பாக நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ளதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து மக்களை சந்திக்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஓசூருக்காக நிதியை கேட்டாலும் தர தயங்காத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர். இதை கூட நம்ம பல்வேறு இடங்களிலே நாங்கள் பேசுகின்றோம், இன்னும் இருந்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அன்றைக்கு இதே நகர்மன்றத்திலே நாங்கள் எல்லாம் நானும் இருந்தால் நண்பர் மாதேஸ்வரர்களெல்லாம்
அதே போல இன்றைக்கு கூட புறநகர் பஸ் நிலையம் 50 கோடி ரூபாயில கட்டி கொண்டிருக்கின்றது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இது ஒரு உதாரணமாக சொல்லி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முயற்சியிலே இன்றைக்கு தலைமை மருத்துவமனை ஓசூரிலே இன்றைக்கு ஓசூரில் அது பணி நிறைவு பெறுகின்ற சூழ்நிலை. இன்றைக்கு கூடிய சீக்கிரம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கின்றார். ஏற்கனவே 96வது ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுதுதான் இந்த உள்ளூட்ட சாலை அன்றைக்கு அடிக்கல் நாட்டி பணி நடைபெற்றது. நடைபெற்ற 90% பணி முடிவென்று கொஞ்சம் ஒரு இடம் தான் நம்முடைய ரயில்வே இடம் நமக்கு தராமல் இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். ஆர்சி சர்ச் கிட்ட ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பணியை அதற்கு அடுத்து வந்த அதிமுக ஆட்சியிலே அதை அவர்கள் செய்து தரவில்லை, கிடப்பிலே போட்டிருந்தார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006 வருகின்ற போது அன்றைக்கு நாங்களே நகர்மன்ற தலைவராக நகர்மன்ற துணைத் தலைவராக இருக்கின்ற போது நகராட்சியிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எங்களுக்கு இந்த உள்வட்ட சாலை நடத்தி திறந்து தர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர்களிடம் நிறைய துணை முதல்வர்களிடம் மனு அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் மனு அளித்து உடனடியாக அந்த ரயில்வே இடம் நம்முடைய தமிழக அரசுக்கு என்ஓசி கொடுத்து நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால் இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதோடு மட்டுமா இன்றைக்கு மீண்டும் சட்டமன்ற நம்முடைய ஓசூர் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற காரணத்தினால் சட்டமன்றத்திலே மீண்டும் அந்த இடம் விரிவுபடுத்த வேண்டும், அந்த சாலை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் எதிரொலியாக இன்றைக்கு இந்த சாலை 4 வழி சாலைகளாக மாறி இருக்கிறது. இது ஏதோ ஒரு ஃபாரின் போல இருக்கு. நாட்டில எல்லாம் வந்தீங்கன்னா இது இன்றைக்கு வெளிநாடு போல இருக்கின்ற ஒரு சாலையாக இன்றைக்கு இந்த உள்வட்ட சாலை மாறி இருக்கிறது சொன்னால் அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம் 576 கோடியில பாதாள சாக்கடை திட்டம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் நம்முடைய படைகள் எல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உள்வட்ட சாலை இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பொதுமக்களும் தினம் இங்க இருக்கின்ற நாங்களானாலும் சரி, மேடையில் இருக்கின்ற தலைவர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, தினமும் நாம் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால் போக்குவரத்து நெரிசல். அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு கோரிக்கை வைத்தேன். ஆனால் அன்றைக்கு இருக்கின்ற அதிமுக ஆட்சி அதை செவி சாய்க்கவில்லை, அது கூடவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இனியும் ஓசூருக்கு ஒரு உள்வட்ட சாலை வேண்டும் என்று சொன்னார். ஜூலிவாடியிலிருந்து பேரண்டப்பள்ளி வரைக்கும் அந்த பக்கம் எப்படி ஓசூர்ல எப்படி இந்த பகுதியில் ஒரு உள்வட்ட சாலை இருக்கின்றதோ அதே போல அந்த பகுதிக்கு ஒரு உள்வட்ட சாலை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 370 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன் அன்னைக்கு பாருங்க நம்முடைய சிஷ்யா ஸ்கூல்ல நம்ம எந்த அளவுக்கு நடைபெற இருக்கின்றது. இப்படி எவ்வளவோ நம்ம சொல்லிட்டு போகலாம். நாங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு மொத்தமா இன்றைக்கு ஓசூர் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம தான் காரணம். நாம தான் உரிமையை கொண்டாடுவோம். நமக்கு தான் அந்த உரிமை இருக்குது என்ற காரணத்தினால், நமக்கு அந்த அருகதை இருக்கிறது என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் தைரியமாக சொல்லிக் கொள்கிறோம். அதிமுக யாராவது ஒருத்தர் மேடை ஏறி சொல்றோம், எங்களுடைய ஆட்சியிலே இந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம், என்னுடைய ஆட்சியிலே இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. இப்ப நீங்க நிறைய பேர் மனு கொடுத்துருக்கீங்க. கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி சரியாக செயல்படாத காரணத்தினால் தான் இன்றைக்கு இத்தனை பணிகள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. 10 ஆண்டுகளுடைய வேலை இன்றைக்கு சேர்த்து நாங்கள் இந்த மாநகராட்சியிலே செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இடத்துல அவங்க எந்த வேலையும் செய்யல, இந்த பகுதிகளெல்லாம் எந்த வேலையும் செய்யாமல் இருக்க காரணத்தினால் இன்றைக்கு இவ்வளவு பணிகள் இருக்கின்றது. அதுவும் நம்முடைய பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை நீங்க யாரோ சொல்லிட்டீங்கன்னா எங்களை தூங்க விடுறதில்லை. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் இன்றைக்கு அவரு இன்னும் முடியல நிறைய வேலை சொல்லலாம். அவருக்கே தெரியும் ஒரு 10% வேலை செய்தால் கண்டிப்பாக நிறைவு பெறும் என்று அவருக்கு தெரியும். அந்த வகையில் அந்த பணியிலும் நாங்கள் கூடிய விரைவிலே முடித்து தர தயாராக இருக்கின்றோம். இந்த பகுதியினுடைய தேவைகள், ஓசூர் பகுதியினுடைய தேவைகள் அனைத்தும் நாங்கள் முடித்து தர தயாராக